பிரைஸ் தி லார்ட். வணக்கம் என் அன்பு நண்பர்களே. இந்த உயர்த்தும் சிந்தனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை இந்த நாளிலே ஆசீர்வதித்து தமது அளவில்லாத கிருபையை உங்களுக்கு அருளுவாராக. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்றால், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அது என்னங்க உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர்? நாங்கள் என்ன யுத்தத்திலேயே இருக்கிறோம் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் தேவ பிள்ளைகள் ஒரு வாழ்க்கையில் ஒரு நன்மையை சுதந்திரிக்க முற்படும் போது, ஒரு நன்மை நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு இருக்கும்போது, இல்லாட்டினா ஏதோ ஒரு ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் கடந்து வருகிற தருணத்தில் பார்த்திங்கன்னா, சில பேர் சில பிரச்சனைகளை, கடுமையான தடைகளை எதிர்கொள்கிறார்கள். அந்த தடையினால் அந்த நன்மை வராமல் வாழ்க்கையில் சோர்ந்து போகிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள், தடைகள் வரும்போது நம்ம சோர்ந்து போய் விட்டு விட வேண்டுமா? என்ன செய்யணும்? தோல்வியை தழுவிக்கொண்டு அப்படியே அமர்ந்து விட வேண்டுமானால் இல்லை. நம்ம அந்த பிரச்சனைக்கு எதிராக நாம் கடந்து செல்ல வேண்டும். அதை சுதந்திரிக்க நம்முடைய தீவிரத்தை காண்பிக்க வேண்டும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம் போல் இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் உங்களுக்கு துணை செய்கிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். உபாகமம் 20வது அதிகாரம் 4வது வசனம் அழகாக சொல்லுகிறது, உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடே யுத்தம் பண்ணவும், உங்களை ரட்சிக்கவும் உங்களோடே கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். பார்த்தீங்களா? உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும், உங்களை ரட்சிக்கவும் உங்களோட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் கூட போகிறாராங்க. நீங்கள் ஒரு பெரிய நன்மையை, ஒரு ப்ரொமோஷனை, லைஃப்பில் பிளெஸ்ஸிங்கை, ஏதோ ஒரு கிருபைகளை சுதந்திரிக்க போகிறதுக்கு உங்களுக்கு எதிராக மனிதர்கள் போராடலாம், இருளின் ஆதிக்கங்கள் போராடலாம், சில பிரச்சனைகள் இருக்கலாம், தடைகள் இருக்கலாம். அவை எல்லாவற்றுக்கு விரோதமாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களை ரட்சித்து உங்களுக்கு அந்த ஜெயத்தை தந்திடுவார். இதுவே இந்த நாளுக்கான வார்த்தை. அவரை நம்புங்க, அவர் மேலே விசுவாசத்தை வைங்க. நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நல்ல ஃபுல் எஃபர்ட்டோடு செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை பிளஸ் பண்ணுவார். ஜெபத்தோடு முடிப்போம். நல்ல பிதாவே, துதிக்கிறோம்ப்பா. எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, எங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணும்படி எங்களோடு வருகிறீர். ஆண்டவரே, எங்களை ரட்சிக்கிறீர். ஆண்டவரே, நீரே ஜெயத்தை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களோட ஃபுல் எஃபர்ட்டை கொடுக்கவும் எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. கர்த்தர் தாமே மகிமைப்படுவீராக. இந்த காணொலியை கேட்கிற ஒவ்வொருவர் மேலேயும் உடைய ஆசீர்வாதம், கிருபை உண்டாகட்டும். தடைகள் மாறட்டும், நன்மைகள் கர்த்தாவே வரட்டும்ப்பா. கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Thank you.